Sir, your confidence is appreciated. And அடுத்ததாக lyric writer மோகன் ராஜா அவர்களையும் அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம். பாக்யராஜ் சார், உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னை அறிமுகப்படுத்தினது உங்களுடைய அசிஸ்டன்ட், உங்களுடைய உதவியாளர் பாலு சார் தான். அவர் தான் முன்னாடி இருக்காரு. அதை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட முதல் படம் யாதுமாகி அந்த படத்தில் மூலிமா தான் நான் திரைத்துறைக்கே நான் முதல் பாடல் மூலிமா வந்தேன். இப்போ நான் ஒரு 500 பாடல் பக்கமாக எழுதியிருக்கேன். அதோட முதல் படி பாலு சார்னு சொல்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவரோட ஒரு டீம் தான் கருணா சார். அவங்க எல்லாமே ஒரு நண்பர்கள். இந்த படத்தில் நானும் ஒரு பாடல் பண்ணியிருக்கேங்கிறதுல இந்த நேரத்தில் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. சார், பாக்யராஜ் சார், உங்களுடைய அந்த விடுதுகளில் நானும் ஒன்றா இருக்கிறதுல இந்த இடத்துல சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட அடுத்த படமாக வந்தது பயமறியான் அப்படிங்கிற ஒரு படம். அதில் எனக்கு கிஷோர் சாருக்கு நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன். எல்லாமே எனக்கு மலரும் நினைவுகளாக போகுது. இதை நான் இங்கே பதிவு பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்வின் விநாயகமூர்த்தி இந்த படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு பாட்டு டியூன் அமைச்சதுக்கப்புறம் நான் அவரோட பேசணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க்கெலாம் பார்க்கும்போது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கார். ஆனால் நம்ம பாட்டு ரொம்ப கதை சார்ந்து இருக்கு. நம்ம எப்படி அவரோட கனெக்ட் ஆக போகிறோம்னு பார்த்தோம். ஆனால் கருணா சாரை மீட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நைட் ஒரு 9 மணிக்கு கால் பண்ணார். அவரோட பேசுகிறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் எந்த பாட்டுக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த இசையமைப்பாளர். கூடிய சீக்கிரத்தில் உங்களையும் நடிகர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தலைவா, வாழ்த்துக்கிறேன். இதில் ஒரு காத்தோடு போகுமா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறதுனால லிரிக்ஸ் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா நிர்கதியாக நிற்கிற ஒரு மனுஷனோட அவனுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும், இன்னொன்று அவங்க தோளில் கையை போட்டு பேசுகிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால. இப்போ ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா நான் 2000 முன்னாடி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா விடுமுறை டைம்லலாம் ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போயிடுவோம். அங்கே ஜாலியாக யாரும் இல்லாத போது நம்ம காற்று நம்ம கூட பேசுகிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எப்படியாவது ஒரு படத்துலையாவது பாடலாக வைக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு ஐடியா. அது இந்த படத்தில் சரணத்தில் நான் என்னால் எழுத முடிஞ்சுது. வெட்ட வெளி எங்கேயும் காத்து வழித்துணையா ஆகுமே, விழி அறியா தோழனாக தொட்டு தொட்டு பேசுமே அப்படிங்கிற ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்து எழுதுனது. அதுக்கப்புறம் நதி மீது வீசும் கல்லால் காயமாகாதே, அதை வாங்கி உள்ளே வைக்கும் தேங்கி நிற்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே இந்த படத்தில் நான் இந்த பாட்டில் வர்றதுக்கு காரணம் அஸ்வினும் இயக்குனர் கருணா அவர்கள் தான். அவங்க வரிகளை நேசிக்கிற ஒரு இயக்குனர் ப்ளஸ் இசையமைப்பாளராக இருக்கிறதுனால தான் இது எனக்கு அமைஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த ஆர்விக் சார், ரொம்ப ரொம்ப உங்களுடைய பெரிய ஃபேன் சார். இன்ன வரைக்கும் நான் இந்த பொண்ணுமணியில் நெஞ்சுக்குள்ள என்னாருன்னு சொன்னால் தெரியுமா, அந்த வரிகளுக்கு நான் அது ஒரு சாதாரண வரியாக தெரியும். அதை உட்காந்து யோசிக்கும் போது எப்படி இந்த இடத்துல இப்படி எழுதுனீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக எனக்கு இருக்கும் சார். நான் இந்த மேடையில் உங்களுடைய பெரிய விசிறின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார், நன்றி. அதே மாதிரி போஸ் வெங்கடண்ணா எனக்கு ரொம்ப பிடித்த ஆக்டர் அண்ட் டைரக்டர். அவரோட சார் படத்தில் நான் இடம்பெற முடியாமல் போச்சு. இருந்தாலும் அவரோட ஒரு வாரம் நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பர்சனலாக பழகும்போது உண்மையாலுமே ஒரு அண்ணாவாக நான் ஃபீல் பண்ணி பழகிற ஒரு நடிகர் அண்ட் இயக்குனர். ரொம்ப சந்தோஷம்னா. அதுக்கப்புறம் ஒரு நாளில் சோசியல் மீடியாவில் ஒரு பேர் அடிப்படுது. யார்ப்பா அப்படின்னு பார்த்தா டிடிஎஃப் வாஷன் அப்படி. யார்ப்பா அது உண்மை புரியல, இந்த 2K கிட்ஸ் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பெரிய விவாதமெல்லாம் வந்தது. அப்படி ஒரு வைரலான ஒரு பையன் இன்னைக்கு சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி. கண்டிப்பாக பெரிய இன்னும் உயரத்தை தொடணும். சினிமா வேற. கண்டிப்பாக இதை நீங்கள் ஆதி சார் நம்ம வெகிட்ட அடிக்கடி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டுருக்கீங்க இல்லையா, செல்வமணி சார்கிட்ட நான் என்ன பண்ணணும் இதே தேடலோடு இருங்க. கண்டிப்பாக சினிமா உங்களை பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். எல்லாமே அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து கு கார்த்திக் என்னுடைய சக பாடலாசிரியர். எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும், மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடி போட்டு இப்போ இருக்கிற ஒரு பாடலாசிரியராக இருக்கிறதுல எனக்கு எனக்கு மிஷ்கின் சாரையும் ரொம்ப பிடிக்கும், கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு பாடலாசிரியராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களை பார்த்தோன்னே நான் மிஷ்கின் சார் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய முதல் இயக்குனர் பாலு சாருக்கு சார் மறுபடியும் நன்றி சொல்லி நான் பிடிக்கிறேன் சார். எப்பயுமே நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன், உங்ககிட்ட ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுடைய பிளெஸிங்கோட ஒரு ரூபா வாங்கி நான் உங்ககிட்ட அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், அது எப்பயுமே வச்சிருப்பேன். நன்றி சார். ஒரிஜினல் ஸ்டோரி அப்படிங்கும்போது அந்த பாடல்களுடைய லிரிக்ஸ் நம்மளோட கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப அழகா அற்புதமா நிறைய லிரிக் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில முதல்ல வந்து நம்ம இப்ப போடியம்க்கு கூப்பிட போவது கு கார்த்திக் அவர்கள். ஒரு கைத்தட்டலோட அவர் அழைக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக சிற்பிகளான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களுக்கும் திரையுலக சிற்பங்களான நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். IPL இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அஸ்வின் விநாயக் மூர்த்தி அண்ட் கருணாநிதி சார் 2 பேருக்கு என்னுடைய நன்றிகள். சார் முதல்ல என்னை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் கவித்துவமாக இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நான் யாவளோ அப்படின்ற அந்த பாடலை நான் எழுதியிருக்கேன். அஸ்வின் விநாயக் மூர்த்தி சொல்லணும்னா அவர் முதல்ல பேசும்போது இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு டியூன் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கல, வாட்ஸ்அப்லேயே வந்து லிரிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சராக எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கலை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவர் மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து மியூசிக்கலாக அந்த பாட்டை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு இசையமைப்பாளர் வந்து எந்த மாதிரி இசைக்கோர்வைகளெல்லாம் கொண்டு வராரோ அப்போ தான் அந்த பாடல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதை வந்து பண்ணாரோ. அதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு சிங்கர்ஸ் சாய்ஸு. சின்மை மேம் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்க பாடினது ரொம்ப சந்தோஷம், சூப்பராக இருந்தது பாடல். அதே மாதிரி சிவா மகாதேவன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சங்கர் மகாதேவன் சார் பாடின மாதிரியே இருக்க கேட்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான குரல் சேர்த்து இந்த பாடலை ஒரு அற்புதமான ஒரு வெற்றி பாடலாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அஸ்வின் விநாயக் மூர்த்தி அவர்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள், நிறைய வெற்றி, அதாவது ஃபஸ்ட் டயர் மியூசிக் டைரக்டர் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவார்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அவருடைய எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் ஆனந்த்ராஜ் சார் வந்து இருக்கும்போது என்ன சொல்லிட்டேன்னா, சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு காமெடியாக போச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு எல்லாருக்கும் பிடித்த பாக்கியராஜ் சார், பேரரசு சார், உதயகுமார் சார், அப்புறம் RK செல்வமணி சார் இருக்காங்க. சார் திருப்பி நான் சொல்ல மாட்டேன் சார், சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே TTF வாசன் இருக்கார், அவர் மாதிரி எல்லோரும் எங்கே தான் இருக்கீங்க இப்போ கூட. ஸோ அதனால் அந்த யாருமே தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்தோன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய ட்ரேட்மார்க். ஸோ அவர்கள் படங்கள் இல்லாமல் தமிழ் சினிமா இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்காரு. ஸோ அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ TTF வாசன் முதல் அடி சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னும் மென்மேலும் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய பாடல்கள் எழுதியிருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய நண்பர் மோகன்ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த அவர் வந்து வரலன்னு சொன்னாங்க, கடைசியில் வந்துட்டார், ரொம்ப சந்தோஷமாக. ஸோ எல்லாருக்குமே தயாரிப்பாளர், இயக்குனர், எல்லா தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், மனமார்ந்த நன்றி. அண்ட் அடுத்ததாக ரொம்ப இல்யூசிவான மேக்னெட்டிக் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட நடிப்பு மூலமா நம்ம மனசுல ஒரு பெரிய இடம் பிடிச்ச ஆடுகளம் நரேன் அவர்களை அன்போடு அழைக்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இப்போது பேசினார் கார்த்திக் சார், சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. எந்த வயசுலையும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களை எடுத்தவங்க தான் எங்கள் சாப்பாடு. எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்களெல்லாம். அவங்கெல்லாம் எடுத்தது பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் எப்பவும் பார்த்தாலும் எப்படி இது அப்படின்ற மாதிரி எடுத்தவங்க தான் இதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஐபிஎல் கருணா தம்பி ஆனால் இது மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாமா, விடவே மாட்டான் தம்பி. இதை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வரும். எது சொல்றது, இல்லைப்பா இப்படி பண்ணலாம், இது பண்ணால் போதும். அது அவனுடைய நம்பிக்கை, அந்த தெளிவு. அது இதுதான் எனக்கு வேணும், இது போதும், இப்படி பண்ணால் போதும். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா கருணா ரொம்ப தெளிவாக இதுதான் இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் சார் இருக்காருங்க, தம்பி வாசன் அவங்களோட நடிச்சிருவேன். ஒரு நல்ல அனுபவம். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சொல்றதுலாம் மனசில் ஒவ்வொரு நாள் கற்றுக்கிருந்தான். நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் நமக்கு இந்த படத்துக்கு கொஞ்சமாக தான் அறிமுகம். ரொம்ப கூலாக எதுனா சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசரும் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பாண்டு இருக்குது. அதுதான் முதல்ல ஒரு படத்துக்கு முக்கியம். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த படம் பார்க்கணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். இந்த வாய்ப்பு கிடைத்தது மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக ஆர்கே செல்வமணி அவர்களை படத்தினுடைய டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக அழைக்கலாம். அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். Congratulations team IPL Indian Penal Law for the successful audio launch. I would like to call Ramya, Mr. Ramesh and Mr. Akash. Please do join us for the audio launch. So Indian Penal Law audio media மத்தியில இதோ மக்கள் மத்தியில இதோ launch ஆயாச்சு. So இது ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமா கருதப்படுது. Congratulations team. Video. Sir, Akash, okay? Ashwin sir, look opinion sir, visuals. Ready? Okay, Ramesh, done, sir. Thank you so much everyone for doing us the honors. எல்லாரும் அவங்க இருக்கையில் அமருமாறு